வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. மேலாக உயர்த்தி தம் மகனோடு மகிமையுடன் ஆட்சி புரிபவராகவும் படைப்பிற்கெல்லாம் அரசியாகவும் மக்கள் அனைவருக்கும் பரிந்து பேசி உமது அருளையை பெற்றுத் தருபவராகவும் ஏற்படுத்தினேன். ஆகவே வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஒரு திருப்பெயரை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் சொல்வதாவது, வானக தந்தையே, நேர்மை சகோதர
இறந்தோர் அனைவரையும் நினைவுறது ஒளிமிக்கவும் திரும்பி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரையும் இரக்கமாகும். இறைவனின் கன்னித்தாயான மாற்றமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவரை ஒப்பந்தவராக புனிதராக அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடர்ந்து கொண்டு திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கோழியேற்றும் மரமருட நீ மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவி ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கிறேன். நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கிறேன். நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கிறேன். நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கிறேன். அன்பிற்காய் நான் வாழும் விதம் பார்த்த பின், அன்பிற்காய் நான் வாழும் விதம் பார்த்த பின் உன் அன்பெண்ணி வர வேண்டும் என கேட்கிறேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. அந்த காவலர்கள் சொல்ல அந்த மறைநூல் வல்லுநர்களும் பரிசேயர்களும் அந்த காவலர்களை பார்த்து இவ்வாறு கேட்கிறார்கள், நீங்களுமா அந்த ஆளுடைய பேச்சிற்கு மயங்கி போனீர்கள்? உங்களையும் அந்த மனிதன் மயக்கி விட்டானா என்று அவர்கள் அந்த காவலர்களை பார்த்து கேட்கிறார்கள். இயேசுடைய வார்த்தை நம்மை மயக்குகிற, நம்மையே மறந்து போக செய்கிற அற்புதமான வார்த்தைகள். இயேசுடைய வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட சக்தி உண்டு, வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை எது வேண்டுமானாலும் செய்யும். இயேசுடைய வார்த்தையை பற்றி பேசுகிற பொழுது தூய பேதுரு அவரை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதற்குரிய வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது என்று சொல்லுகிறார். வாழ்வதற்குரிய, நம்மை பலப்படுத்தக்கூடிய, நம்மை வலுப்படுத்தக்கூடிய சக்தியை கொண்ட அற்புதமான வார்த்தைகள் இயேசுடைய வார்த்தைகள். ஒரே ஒரு வார்த்தை போதும் அவருக்கு. ஒரே ஒரு வார்த்தையால் அந்த சராசரத்தை எல்லாம் படைத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையால் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையால் எண்ணற்ற புதுமைகளை, அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வீக வார்த்தைகள் கொண்டவர் தான் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து.
இந்த அற்புதமான வேளையிலே அந்த வார்த்தைகளோடு நம்மோடு உரையாட பேச இயேசு அவளோடு வந்திருக்கிறார். இந்த வேளையிலே நாம் அனைவரும் சற்று அமர்ந்து ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், உம்முடைய வார்த்தையால் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன் என்கிற பாடலை நான் பாட, இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து அசை போட்டு தொடர்ந்து இயேசுவோடு பேச அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயம் வாழ்க்கை, ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயம் வாழ்க்கை, மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் அலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க, நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அன்பினை தேடி அலைகின்றது, தேற்றிட விரையும் எம் தலைவா உம் தெய்வீக கரம் தானே எம்மை தேற்றும். கொடும் பிணியோ தரும் பிரிவோ உயர் தருமோ துணை இருக்க, கொடும் பிணியோ வரும் பிரிவோ உயர் தருமோ துணை இருக்க, நாளுமே அன்பால் காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம்.
மலையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் அலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் அலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆறுதல் தேடும் இதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றது. ஆறுதல் தேடும் இதயங்களோ அன்பினை தேடி அலைகின்றது. தேற்றிட விரையும் எம் தலைவா உம் தெய்வீக கரம் தானே எமை தேற்றும். கொடும் பிணியோ வரும் பிரிவோ உயர் தருமோ துணை இருக்க. ஓடும் பிணியோ வரும் பிரிவோ துயர் தருமோ துணை இருக்க. நாளுமே அன்பால் காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். காற்றை தம் ஆணையா
காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆரோக்கிய மாதாவே அம்மா, ஆரோக்கிய மாதாவே அம்மா, தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேலை நகர் ஆரோக்கிய மாதாவே அம்மா, தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே. ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. அதே போன்று அந்த கிறிஸ்து பெற்ற அம்மாள்தான் அவருடைய தோழி அம்மா கவலைப்படாது. நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார். முடியாது என்று சொன்னாலும் முடிய வைத்து கட்டுப்படுத்த வேளாண் தாய் இருக்கின்றார்கள் சொல்வோம். நிச்சயமா கொடுப்பார். சமுதாயம் எடுத்து விடலாம், டாக்டர் முடியாது சொல்லிவிடலாம், முடியும் என்று சொல்ல வார்த்தையை கொடுப்பது யார்? அது தாய். ஆனால் தாய் என்ன செய்கிறார்? நம்பிக்கை, என் மகன் மீது நம்பிக்கை, உருக்கம நம்பிக்கை, நம்பிக்கை வைத்தால் கிடைக்கும் சொல்கிறார்கள். அந்த 8 பேர் ஆலயத்து வருகின்றார்கள். இந்த முன்பதை உட்கார்ந்து கொண்டு அதுக்கு விளக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் போது அம்மா சொல்கிறார்கள், அந்த புறத்துக்கு இடையே ஒரு தீப்பெட்டி மாதிரி விளக்கு எரிந்து கொண்டது போல கனவு பார்த்தேன். பிரகாசமாக இருந்தது. அருகிலே பார்த்து யாரும் பார்க்கவில்லை என்று சொன்ன, ஆனால் நான் பார்த்தேன். என் வீட்டுக்கு செல்கிறார்கள். டாக்டரை பார்க்கிறார்கள். கேன்சர் அகற்றிவிட்டு குறை கொடுத்து சொல்கிறார்கள். தாய் கேட்கிறார், உங்களே இழந்து விட்டு வரும்பொழுது, நம்பிக்கையை வேலையை கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். இவர் ஜெயித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டவர். ஆணிதரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வாழையிலே ஏற்றினார். பரிசுத்தாவியினால் கன்னி மரியம் முதலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொருளாதார அதிகாரத்தில் பாடுபட்டு இதுவரையிலே அடைந்து மனித அடக்கம் செய்யப்பட்டார். வேளாண் வழியே 3ஆம் நாள் உயிர் பெறுகிறார். வாழத்திற்கு இருந்தது பிதாவின் வலப்பக்கம் பெற்றிருக்கிறார். இந்தியாவின் அடிப்படையும் நடிக்க ஆட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது அரசுக்கு முடியாது பிதாவின் என்றும் புலன் என்றும் புறப்படும் ஆண்டவரும் புதிய அழிப்பவருமான பரிசுத்தாவியை விமர்சிக்கிறேன். இவர் பிதாவுடன் புலவரும் Thank you.
ഈശോയെ ഏറ്റവും സ്നേഹം നിറഞ്ഞവരെ, ഈ പ്രഭാതത്തിൽ ബലിയർപ്പിക്കുവാനായി ഈ ആധാരങ്ങളിൽ ഈ ദേവാലയത്തിൽ നാം ഒരുമിച്ച് കൊള്ളുമ്പോൾ ദൈവം നമ്മുടെ വ്യക്തിപരമായ ജീവിതങ്ങളിൽ നമുക്ക് തന്നിരിക്കുന്ന നന്മകളെ ഓർത്ത് ദൈവത്തോട് നന്ദി ഉള്ളവരായി ഈ നിമിഷം നമുക്ക് മാറാം. നമ്മുടെ ജന്മം മുതൽ ഈ നിമിഷം വരെ ദൈവം നമ്മളെ കാത്തു പരിപാലിക്കുകയായിരിക്കും. നിങ്ങളുടെ പേരുകൾ എൻ്റെ ഉള്ളങ്കയിൽ ആലേഖനം ചെയ്യപ്പെട്ടിട്ടുണ്ട് എന്ന വചനത്തെ മനസ്സിൽ ധ്യാനിച്ചുകൊണ്ട് എളിമ നിറഞ്ഞ ഹൃദയത്തോടെ ദൈവത്തിൻ്റെ വചനങ്ങളെ ഹൃദയത്തിൽ പേറിക്കൊണ്ട് സത്യസന്ധതയോടും നീതിബോധത്തോടും ദൈവഭക്തിയോടും കൂടെ നമ്മുടെ ജീവിതത്തിലെ ഓരോ നാഴികയും ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തിക്കൊണ്ട് നാം ജീവിക്കും എന്ന ബോധത്തോടെ നല്ല തീരുമാനങ്ങളെടുത്ത് അനുഗ്രഹങ്ങളുടെ പുണ്യഭൂമിയായ ഈ വേളാങ്കണ്ണിയിൽ ഏറ്റവും ഭക്തിയോടെ നമ്മുടെ ജീവിതത്തിലെ എല്ലാ നിയോഗങ്ങളും പ്രതീക്ഷകളും ആകുലതകളും സ്വപ്നങ്ങളും എല്ലാം ഈ വെല്ലുവിളിയിൽ കാഴ്ചയായി സമർപ്പിച്ചുകൊണ്ട് ഏറ്റെടുക്കണമേ, ശക്തീകരിക്കണമേ എന്ന പ്രാർത്ഥനയോടെ ഈ ദിവസം ആത്മാർത്ഥമായി നമുക്ക് ഇങ്ങനെയാണ്. ഒരു പാവപ്പെട്ട കൃഷിക്കാരനുണ്ടായിരുന്നു. അദ്ദേഹത്തിന് വയസ്സായ ഒരു കഴുതി. ഒരു ദിവസം ആ കഴുത കാലിടറി ഒരു കൊട്ടക്കിടത്തിലേക്ക് വീണു. ആദ്യം കൃഷിക്കാരൻ തീരെ വിഷമമുണ്ടായി. തന്നെ ഒത്തിരി നാളുകൾ സേവിച്ച ഒരു കഴുതയാണ് അതിനെ രക്ഷിക്കുന്നത്. പെട്ടെന്ന് അദ്ദേഹത്തിന് വീട്ടിലേക്ക് കടന്നു വന്നു. ആ കഴുതയ്ക്ക് വയസ്സായി. ഞാൻ അതിനെ കൊല്ലുന്നതിനേക്കാളും നല്ലത് ആ പൊട്ടക്കിണറ്റിൽ തന്നെ മണ്ണിട്ട് മൂടുകയാണ്. ആ പൊട്ടക്കിണർ മൂടാനുള്ളതായിരുന്നു. അങ്ങനെ അദ്ദേഹം മണ്ണും കല്ലുകളും ആ പൊട്ടക്കിണറ്റിലേക്ക് എടുത്തിടുവാൻ മണ്ണും കല്ലുകളും ആ കഴുതയുടെ പുറത്ത് വീണപ്പോൾ ആ കഴുത വേദന കൊണ്ട് അട്ടകത്തിച്ചു. ഒത്തിരിയേറെ വേദനയുണ്ടായി അതിന്. കുറച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ ഒട്ടക്കിണറ്റിൽ നിന്നും ഒച്ചയൊന്നും കേൾക്കാതെ ഇരുന്നപ്പോൾ ആ കൃഷിക്കാരൻ ആ കിണറ്റിലേക്ക് നോക്കിയപ്പോൾ കണ്ടത് താൻ കിടന്നിട്ട കല്ലുകളും മണ്ണുകളും കല്ലും മണ്ണും ഒക്കെ ഒരു बहुत सारे निवेदनों को लेके आए, लेकिन माता मरिया और तो ये सुख हमारे जीवन में सबका कोई भी चमत्कार नहीं करता। मित्र बलिदान में भाग अर्थात प्रति 11 बजे अपर
बसलिका में हिंदी में मिसरा प्रदान होता है जगह में आए। आप अपने साथ बहुत सारे निवेदनों को लेकर आए, लेकिन माता मरिया और प्रभु यीशु हमारे जीवन में तब तक कोई भी चमत्कार नहीं कर सकते जब तक हम योग में संविधान में
நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே, நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. ஏழு ஸ்வரங்களில் இனிய ராகத்தான் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவே. ஏழு ஸ்வரங்களில் இனிய ராகத்தான் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. உந்தன் கைகளில் எனது பெயரையே உரிமையாக பொறித்து வைத்தீரே. உந்தன் கைகளில் எனது பெயரையே உரிமையாக பொறித்து வைத்தீரே. முன்னும் பின்னுமே எங்கும் சூழ்ந்துமே என்றும் என்னை பாதுகாத்தீரே. முன்னும் பின்னுமே எங்கும் சூழ்ந்துமே என்றும் என்னை பாதுகாத்தீரே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. உந்தன் சிறகினில் என்னை சுமந்துமே இருக பற்றி அரவணைத்தீரே. உந்தன் சிறகினில் என்னை சுமந்துமே இருக பற்றி அரவணைத்தீரே. எந்தன் திறமைகள் ஆற்றல் அனைத்துமே உந்தன் அன்பில் உணரச் செய்தீரே. எந்தன் திறமைகள் ஆற்றல் அனைத்துமே உந்தன் அன்பில் உணரச் செய்தீரே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. ஏழு ஸ்வரங்களில் இனிய ராகத்தான் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவே. ஏழு ஸ்வரங்களில் இனிய ராகத்தான் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. நன்றி கீதம் நான் பாடுவேன் இயேசுவே, நாளும் உந்தன் அன்பில் வாழுவேன். நன்றி கீதம் நான் பாடுவேன் இயேசுவே, நாளும் உந்தன் அன்பில் வாழுவேன். நன்றி இறைவா, நன்றி நாதா, நன்றி இறைவா, நன்றி நாதா, நன்றி இறைவா, நன்றி நாதா, நன்றி இறைவா, நன்றி நாதா. நன்றி கீதம் நான் பாடுவேன் இயேசுவே, நாளும் உந்தன் அன்பில் வாழுவேன். புதுமையான அன்பு நீர் பொழிந்த தியாக அன்பு,
புதிய வாழ்வு கண்டேன், நான் புதியவனானே. அதனால் புதிய ராகம் மீட்டி புது ஜதியில் மேள தாளம் கூட்டி நன்றி கீதம் நான் பாடுவேன், இயேசுவே நாளும் உந்தன் நன்றி வாழுவேன். பயனில்லாத எண்ணில் நீ பரிவு பொழிந்த போது பசுமை எண்ணில் கொண்டேன், நான் பலன் மிக கண்டேன். பயனில்லாத எண்ணில் நீ பரிவு பொழிந்த போது பசுமை எண்ணில் கொண்டேன், நான் பலன் மிக கண்டேன். உந்தன் புனித தேகம் ரத்தம் என் இதய தாகம் தீர்த்ததையா. நன்றி கீதம் நான் பாடுவேன், இயேசுவே நாளும் உந்தன் நன்றி வாழுவேன். நன்றி கீதம் நான் பாடுவேன், இயேசுவே நாளும் உந்தன் நன்றி வாழுவேன். நன்றி கீதம் நான் பாடுவேன், இயேசுவே நாளும் உந்தன் நன்றி வாழுவேன். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம்.
வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலில் கீதமாக முழங்குவார். விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம். வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார்